இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் கோடை விடுமுறை துவங்கிவிட்டது. கொளுத்தும் வெயிலுக்கு இதம் காண குடும்பமாக கோடை வாசஸ்தலங்களை நோக்கி மக்கள் படையெடுக்க துவங்கி உள்ளனர். குறிப்பாக மலைகளின் இளவரசியை ரசிக்க கொத்து கொத்தாக செல்கின்றனர். சாதாரண மக்கள், இளைஞர்கள், அரசியல்வாதிகள், விஐபிக்கள், திரை பிரபலங்கள் என பல தரப்பட்ட மக்களும் ஒரே நேரத்தில் கொடைக்கானலில் முகாமிடுவதால் மலைநகரமே திண்டாடுகிறது. நட்சத்திர ஏரி, பிரையன் பூங்கா, குணா குகை, பைன் ஃபாரஸ்ட், மியூசியம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள் நிரம்பி வழிகின்றன. அதிகளவில் கார், வேன்கள் கொடைக்கானலில் வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சில நேரங்களில் 2-3 மணி நேரம் வரை வாகனங்கள் ஒரே இடத்தில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. பயங்கர கூட்டமா இருக்கா? குறிப்பாக பிரதான சுற்றுலா தலங்களை இணைக்கும் 12 மைல் ரவுண்ட் எனப்படும் நகர் சுற்றுச்சாலையில் கடும் நெரிசல் ஏற்படுகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்கின்றன. இதனால் அனைத்து இடங்களையும் சரியாக ரசிக்க முடியவில்லை. திட்டமிட்டபடி எல்லா இடங்களுக்கும் போக முடியவில்லை. கொடைக்கானலில் கூடுதல் போக்குவரத்து போலீசாரை நியமிக்க வேண்டும், நெரிசல் ஏற்படாதவாறு போக்குவரத்து தடங்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்தனர்.